ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மூன் அகாடமி. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ எழுதிருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெமோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ க்ரோம் போயிட்டு நீங்கள் வந்து MHC ரிசல்ட் 2024 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு MHC மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அதனால இந்த வெப்சைட் குள்ள நீங்க இந்த லிங்க் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து உங்களுக்கு எந்தெந்த எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்க சைட்ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லையா? ஸோ 8th குவாலிஃபிகேஷன் பிளஸ் 10th குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு நம்மளுக்கு 4 எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இதுல நீங்க எந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ணீங்களோ அந்த லிங்க் அந்த இதுல நீங்க போகலாம். ஓகே, எந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க எதை அட்டன் பண்ணீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் உங்களோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்க எதுல வேணா போய்க்கலாம். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்கும் ஃபார்மேட். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இப்ப இதுக்குள்ள போறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கேப்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல உங்களுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ நீங்க அதை வந்து டைப் பண்ணிக்கிங்கன்னா போதும். ஸோ நான் ஒரு கேண்டிடேட் அது போடுறேன், நீங்க உங்களது போட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இயர் வந்து போடணும். ஸோ இயர் போட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் மந்த் அண்ட் டேட் நீங்க அழகா போட்டுடலாம். ஓகே, எஸ். ஸோ இங்க வந்து உங்களுக்கு கேப்சான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா ரிசல்ட் வரும். கேப்ஸ்ல இருக்குது கேப்ஸ்ல போடுங்க, ஸ்மால்ல இருக்குது நீங்க ஸ்மால்ல போடலாம். சரியா? ஸோ பி சி கேப்ஸ் இருக்குது, நீங்க கேப்ஸ் கரெக்டா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஏன்னா ஆல்பா நியூமரிக்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் அப்படின்ற சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 170 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. 30 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும், ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற மார்க்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். 120 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸோட மார்க்காக இருந்திருக்கும். ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 50 வந்து 48 தமிழ்ல பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட இது அண்ட் பார்ட் பி பாத்தீங்கன்னா ஜிஎஸ். சோ அதுல உங்களுக்கு 104 வந்து எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 120ல. சோ டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 152 இவங்க வந்து எடுத்திருக்காங்க அவுட் ஆஃப் 170. சோ அந்த மாதிரி உங்களோட ரிசல்ட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. பப்ளிஷ் ஆயிருக்கும் இல்லையா? அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இன்டர்வியூ லிஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ண மெரிட் லிஸ்ட் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அது பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கான அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ.